சென்சார்ல நெறைய கட் பராசக்திக்கு போனதுனால நெறைய சீன்ஸ், முக்கியமான சீன்ஸ் இப்போ தீ பரவட்டும்ங்கிறத கூட நீதி பரவட்டும்ங்கிற மாரி மாத்துன அந்த கான்செப்ட். இத பத்தி டீம்ல ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? நான் ஏடிஸ் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உண்மையா ஒரு படத்த குடுத்தாங்க. பட் அவங்க கைமீறி போற ம். விஷயம் அது. சென்சார்ன்றது வந்து ஒரு 5 பேர், 6 பேர் இருக்கிற கமிட்டில வந்து எல்லாருக்குமே ஒத்து போணும். கரெக்ட். ஸோ, அதில வந்து சில பேருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து, தென் அவங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ம், ஸோ, ம். அதனால அவங்க கை மீறி போன ஒரு விஷயம் தான். பட் அது இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். சென்சார் இல்லாம, கரெக்ட். மியூட்ஸ் இல்லாம ஆக்சுவலா மியூட்ஸ் இல்லாம இந்த படம் வந்திருந்தா இன்னும் இம்பாக்ட் கரெக்ட். நெறைய டயலாக் மியூட் ஆனதுனால, ஒரு சிலது கன்வே ஆகாம போறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. முக்கியமான இடத்துல வந்து அந்த இது போகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற இப்போ மாரி ஜெயம் ரவி சார் வந்து ஆன்டி நேஷனலிசம்னு சொல்லுவாரு. பட் ஆனா படத்துல அது மியூட் ஆயிடுச்சு. மியூட் ஆயிருச்சு. ஆமா. ஓகே. அது ரொம்ப இன்டென்ஸான ஒரு சீன். ஸோ என்ன ஆகுதுன்னா, இன்டென்சிட்டி குறையுதோ வெரி ட்ரூ. அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இப்போ தியேட்டர்ல படம் பார்க்கும்போது, இந்த சென்சார் விஷயம்னால. பட் அது கைமீறி போற ஒரு விஷயம் என்ன பண்ண முடியும்? கரெக்ட் தான். ஆமா. இல்ல அத பத்தி பேசுனா பெரிய டாபிக். பெரிய அந்த டாபிக் அது. உலகத்துக்குள்ள ஆமா, நம்ம ஆமா, போணும். ஆமா. கரெக்ட்.